இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இப்போ குட்டை நெட்டையில் சில பிரச்சனைகள் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் அடிக்கடி. நீங்கள் கண்டுகள் வாங்கும்போது தரமான நிறுவனங்கள், தரமான லைசன்ஸு, பாரம்பரிய கம்பெனிந்து தென்னங்கன்று வாங்கணும். இப்போ இந்த உயர்த்திரு நம்ம இப்போ இந்த ஆலங்குடியில் ஒரு தோட்டத்தில் நிற்கிறோம். இதில் ஒரு ஏறக்குறைய எத்தனை ஏக்கர் தென்னந்து போட்டிருக்கீங்க? 3 ஏக்கர். 3 ஏக்கரில் ஒரு 200 சில்லற கன்று 25 அடிக்கு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த கன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனிந்து வாங்கியிருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. இப்போ இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த பாருங்கள், இந்த மட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த தோகை இங்கே பாருங்கள் பழுத்தல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா குருத்தை பார்த்தீங்கன்னா மஞ்சளாகவே இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இதை நம்ம ஊரில் மஞ்சள் காய்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு இளநீர் ரகம். இது என்ன இளநீரில் இது ஒரிஜினல் இளநீர் கிடையாது. இது என்னன்னு சொன்னால் நான் முதலே சொல்லுவோம் பாருங்கள், பிஎல்எஸ்ன்னு குட்டை நெட்டையில் 3 ரகம் இருக்குது. அதில் இப்போ நான் பிஎல்எஸ் பியூர் லைன் செலெக்ஷன் சொல்லுவோம் பாருங்கள். இதுதான் அதாவது குட்டை நெட்டை தாய் மரத்திலிருந்து ஏற்கனவே ஒட்டு கட்டியிருப்பாங்க. அந்த தாய் மரத்திலிருந்து விதையை எடுத்து பாவுனா 30% அந்த தாயினுடைய கேரக்டர், அதாவது இது மஞ்சளில் ஒட்டு கட்டுற எம்ஒய்டி மலையின் எல்லோ டார்ப்பில் தாயை வச்சு டிப்தூட்டால் கிராஸ் பண்ணால் குட்டை நெட்டை தாய் மரத்திலிருந்து விதையை எடுத்து போடும்போது 30% செமிட்டாலாக மாறிடும். இந்த செமிட்டார் நீங்கள் போடக்கூடாது. குட்டை நெட்ட மரத்திலிருந்து விதையை எடுத்து பாவுகிற விவசாயிகள் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் மரத்திலிருந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் முளைச்சி வரும்போது பாதி இங்கே பாருங்கள் இந்த கலரில் வரும். அங்கே பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். லைட்டாக அந்த மட்டையை பார்த்தேன்னு சொன்னால் அப்படியே இங்கே பாருங்கள் ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். பாதி இருக்கா, பாதி என்ன ஆகுன்னு சொன்னால் பச்சையாக மாறுது. அங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அப்படியே பார்க்குறீங்க. இந்த பாருங்கள் பச்சையாக மாறிடும் பாருங்கள், அது பாதி பச்சையாக மாறிடும். அப்போ 30% பச்சையாக மாறிடும், 30% ப்ரௌனிஷாக மாறிடும், மீது 30% இந்த பாருங்கள் இதை மாதிரி மஞ்சளாக மாறிடும். இந்த மஞ்சள் ஒரிஜினல் மஞ்சள் கிடையாது. இது ஒரிஜினல் எம்ஓடியாக இருந்தால் கூட பரவாயில்ல. பட் இது மலையன் ஒரிஜினல் மஞ்சளாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது செமிட்டால்னு சொல்கிறது. இது ப்ராப்பராக காய்க்காது. இங்கே பாருங்கள், இதை மாதிரி தோகைன்னா கருகும். இங்கே பாருங்கள், சத்து பட்டாக்குற மாதிரி இந்த மெக்னீசியம் அந்த பாருங்கள் அனைத்து நுண்ணூட்டத்தினுடைய டெபிசியன்சி மாதிரி. இங்கே பாருங்கள், சல்ஃபர் டெபிசியன்சி இருக்குது, மேங்கனீஸ் டெபிசியன்சி இருக்குது, மெக்னீசியம் டெபிசியன்சி இருக்குது, யூரியா டெபிசியன்சி இருக்குது, சல்ஃபர் டெபிசியன்சி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த புள்ளியாக இருக்குது பாருங்கள் ஓலை. இந்த பாருங்கள் ஓலையில் இங்கே பாருங்கள் பின்புறம் பார்த்தேன்னு சொன்னால் இது இந்த சல்ஃபர் டெபிசியன்சி தெரியுது பாருங்கள். பட் அது அப்படி கிடையாது. இது குஷ்ட நோய் மாதிரி இந்த கண்ணு செலெக்ஷன் பண்ணுறதோட மெத்தடு. இதை மாதிரி விவசாயிகள் தென்னங்கண்டுகளை வாங்கும்போது பாரம்பரிய பிஎல்எஸ்ஸாக இருந்தால் போடலாம், தப்பு கிடையாது. அதை பிரிக்கணும், செக்ரிகேஷன் பண்ணி அதிலிருந்து பிரித்து போட்டால் இந்த பிரச்சனை வராது. இதை மாதிரி நீங்கள் குட்டை நெட்டை இதுதான் விலை குறைச்சி கொடுப்பாங்க குட்டை நெட்டைன்னு சொல்லிட்டு. பட் அது தாய் தந்தைன்னு பார்த்தா குட்டை நெட்டை தாய் மரத்திலிருந்து எடுத்து போட்டால் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இதை மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண நேரிடும். இது இப்போவே இந்த கண்ணுகளை அந்த உரிமையாளர்கிட்ட எடுத்து மாட்டு கண்டுகளை போட சொல்லிட்டேன். நீங்கள் இளநீ கண்டு இருக்கலாம், பட் அது ஒரிஜினல் இளநியாக இருக்கணும், எம்ஒய்டியாக இருக்கணும், இல்லாட்டி எம்ஓடியாக இருக்கணும், இல்லாட்டி ஆரஞ்சாக இருக்கணும். பட் குட்டை நெட்ட மரத்திலிருந்து வர இந்த கண்டுகளை நீங்கள் எடுத்து போட்டேன்னு சொன்னால் இதை மாதிரி பிரச்சனைகளை இருக்காங்க. இப்போ இதில் இந்த மரம் காய்ச்சாலும் ப்ராப்பராக காய்க்காது. ஒரு 100 காய்க்கும், காயும் ஒரு சைஸ் வராது. ஏன்னா இது ஒமிட் பண்ண வேண்டிய கண். ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு பெரிய கம்பெனிலேருந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இது என்னன்னு சொன்னால் இது தாய் தந்தை என்னன்னு சொன்னால் மலையன் எல்லோவில் டிப்தூட்டார் கிராஸ் பண்ணி வர அந்த தாய் மரத்திலிருந்து கண்டுகளை எடுத்து அதிலிருந்து இதை பிரிக்காமல் சில கம்பெனிகள் கொடுக்குறாங்க. இதனால தான் தவறு நடக்கிறதுனால தான் நான் பசுமை பூமியில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கண்டுகள் வாங்கும்போது நீங்கள் தரமான கண்டுகளை தரமான நிறுவனங்களிலிருந்து வாங்குங்க. இது இளநீ கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் இது மஞ்சள் கிடையாது, இது எள்ளி கிடையாது. எள்ளி கண்ணு இதை மாதிரி மட்டைனா வராது, இதை மாதிரி பழுக்காது. அது ஒரு டைப்பு, அது வேறு, இது வேறு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு அதாவது இன்கம்ப்ளீட் மெச்சூரூஸ். அதாவது நம்ம சொல்லுவோம் பிள்ளைகளை
தவளைப்புள்ளன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த அதாவது கிராஸ் பண்ணும்போது முறையாக கிராஸ் நடக்காமல் வாரதனுடைய குறைபாடு. ஆகையால் விவசாய பெருமக்களை இது குட்டை நெட்டை தான், ஆனால் பட்டு இது வந்து குட்டை நெட்டை கிடையாது. இது குட்டை நெட்டையில் உள்ள குறைபாடு. மற்ற ரெண்டும் ஓகே, அது வந்து பிரிஞ்சது, அந்த ப்ரௌனும் பச்சையும். ஆகையால் விவசாய பெருமக்களை இன்னைக்கு கண்டுகள் வாங்கும்போது தரமான நிறுவனத்தில் வாங்கினா இதை மாதிரி பிரச்சனைகள் வராது என்று உங்கள் அந்த விவசாயி வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். பசுமை பூமி வாடிக்கையாளர்களை இப்போ உங்களுக்கு காண்டாமிருக வண்டை பார்த்துருப்பீங்க. இதை பாருங்கள், இதுதான் காண்டாமிருக வண்டு. இது அண்ணா அவர் உங்கள் பேர் என்ன? செல்லத்தோரன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆலங்குடி நம்ம மிஸ்டர் அவர் சேர்மன் அவங்க பண்ணையில் தான் ஐயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் இந்த காண்டாமிருக வண்டு வெட்டிட்டாரு. இது வந்து இங்கே பாருங்கள், இந்த மேலே ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் பாருங்கள், அது மண் இதாகிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இதுதான் இங்கே பாருங்க, இதுதான் இந்த காண்டாமிருகத்து காட்டில் இருக்கிற காண்டாமிருகத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கொக்கி இருக்கும். இங்கே பாருங்க, இதோ இது ரொம்ப ஸ்னவுட்டுன்னு சொல்கிறது இங்கிலீஷில். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இங்கே பாருங்க வளர்ச்சியில். இது இப்போ இந்த பூச்சியை வெட்டிட்டார் அவர். ஆக்சுவலாக வெட்டி 1 மணி நேரம் ஆச்சு பாருங்கள். இன்னும் இங்கே பாருங்கள் உயிரோடு தான் இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து கடவுள் வந்து எவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக படைச்சிருக்காருன்னு பாருங்கள். இதுதான் காண்டாமிருக வண்டு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், இந்த வண்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த மரத்தை வந்து இதை மாதிரி வெட்டிட்டார். ஆக்சுவலாக வந்து வண்டு எடுக்கும்போது நம்ம வண்டை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர இதை மாதிரி வெட்டக்கூடாது. தயவு செய்து மரங்களை காயப்படுத்தாதுங்க. அதுவும் பச்சை மட்டை இங்கே பாருங்கள், இவ்வளோ வெட்டி போட்டுருங்க பாருங்கள். இப்படி வெட்டி போட்டதுன்னா அந்த கண் வந்து திரும்ப அது வளர்ச்சியும் குறையும். 2வது திரும்ப அந்த கண் வந்து ஆரோக்கியமாக வளராது. ஏன்னா மட்டை இருந்தால் தான் ஒளி சேர்க்கை நடக்கும், அப்போ தான் ஸ்டார்ச் தயாரிக்கும், அப்போ தான் தண்டு தூர் கட்டும், பருமன் ஆகும் கிருத்து ரீஜியன். இல்லைன்னு சொன்னால் அந்த கிருத்து என்னான்னு சொன்னால் சுருங்கிடும். சுருங்கி ஒரு மரம் வந்து ஒரு ப்ராப்பராக வராது. அதாவது கொஞ்சம் இம்மெச்சூர் பிளான்ட்ஸ் மாதிரி வளரும். இப்போ இந்த வண்டை எப்படி எடுக்கிறாரு, இந்த வண்டை எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் அவர் பெரிய ஆயுதத்தை வச்சுருக்காரு. இது வந்து தான் இந்த வண்டை எடுக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் ஒரு கம்பி, இந்த கம்பி உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நீங்கள் கை பிடிக்கி ஒரு கையை வளைச்சி, இதுதான் முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடம் கூர்முனையாக இருக்கணும். இங்கே வந்து இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த இடம் இது வந்து பார்த்துருங்க. இப்படி நீங்கள் இந்த வண்டை குத்திட்டீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாருங்கள், நீங்களே இதை ரெடி பண்ணலாம். அந்த கொல்லன் அந்த இவங்கள்ட்ட அந்த கொடுத்துட்டேன்னு சொன்னால் அதை பார்த்து பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி குத்திட்டீங்கன்னு வைங்க, இங்கே பாருங்கள், இப்படி குத்திட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்னவுட்டு போய் உள்ளே போயிடும் பாருங்கள். அப்படி உள்ளே போயிட்டு அங்கே பாருங்க, இப்படி அப்படி கொத்தி அது வெளியில் இழுத்துரும். இது அப்படி தான் இதை எடுத்திருக்காங்க. எடுக்கும்போது அந்த தலை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக இப்படி எடுக்கும்போது இந்த மரத்தை காயப்படுத்தாதுங்க. இவர் எப்படி எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ இது எப்படி அண்ணன் எடுப்பீங்க வந்து எப்படி சுற்றி பார்ப்பீங்களா? ஆ, இதை மாதிரி சக்க தள்ளி இருக்கும். இந்த மாதிரி சக்க தள்ளிட்டு இருக்கல ரொம்ப இடைஞ்சலா இருந்துச்சுன்னா மட்டையை வெட்டுறது. ஆக்சுவலாக மட்டையை வெட்டக்கூடாது. சரி சார், நான் இந்த மாதிரி வெட்டல சார். இனி வெட்டக்கூடாது. இதுல வந்து ரொம்ப உள்ள போயிருந்துச்சு. இல்லை உள்ள போனால் அண்ணன் என்ன செய்யணும்னு சொன்னா, முடிஞ்சா அண்ணன் இதை மாதிரி எடுத்துருங்க. இப்படி எடுத்து குத்தி எடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுறேன்னு சொன்னானே, இந்த மாட்டுக்கு நம்ம ஊசி போடுவோம் சிரிஞ்சு, அதை ஒன்று எடுத்துருங்கண்ணே. அதை எடுத்துக்கிட்டு மோனோகோட்டை பாசு, அதில் மோனோசின்னு ஒரு பிராண்ட் இருக்குண்ணே, நல்ல பிராண்ட். அதை வந்து தண்ணியில் கலந்துருங்க. ஒரு 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 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 ml இல்லாட்டி 20 ml மருந்தை கலந்துருங்க. மருந்தை மட்டும் சிரிஞ்சு வழியாக நீங்கள் செருக்கக்கூடாது, ஏன்னா உள்ள அழுகி போயிடும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அந்த சிரிஞ்சு வழியை எடுத்து அந்த 10-20 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை எடுத்து அந்த இடத்த நீங்கள் எடுக்க முடியும்னு வைங்க, அந்த இடத்துல சிரிஞ்சு வழியாக உள்ள செலுத்திடுங்க. இப்படி செலுத்திட்டீங்கன்னு சொன்னால் அந்த பூச்சி வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு சொன்னா, அதுக்குள்ள மணல் போட்டுருங்க. ஏன்னா எந்த ஒரு இடத்துல மருந்து ஊத்துனா குருத்து அழுக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது குருத்தினுடைய டேஸ்ட்டுக்காக அந்த இடத்த போய் கடிப்பாங்க. அது இந்த ரகத்துல வந்து இனிப்பு திறன் அதிகமா இருக்கனால நிறைய வரும். அப்ப அண்ணன் எடுக்க முடியாத இடம், எடுக்கிற இடத்துல இதை போட்டுருங்க, நல்லதுதான், காயப்படுத்தாம எடுத்துருங்க. அப்படி இல்லாத இடத்துல அந்த சிரிஞ்சு வழியா அந்த மோனோகோட்டை பசை உள்ள தெளிச்சுக்கிட்டு மணல்ல போட்டுருங்க. மணல் போட்டுங்கன்னா அந்த வண்டு தலை இருக்கு பாரு, இந்த இடம், இந்த பாரு, இதான் கழுத்து பகுதி. இந்த பாரு இன்னும் சாகல பாருங்க, இவ்வளவு குத்தி குத்தியும் சாகல. 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல இன்னும் உயிரோட இருக்கு பாருங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த கழுத்து பகுதி இருக்கு பாருங்க, இந்த பாருங்க இந்த கழுத்து, இதுதான் இது தோராக்ஸ்ன்னு சொல்றது. அதாவது இந்த கழுத்தும் இந்த அப்டாமன், இந்த உடம்பு சேர இடத்து பேர் தான் தோராக்ஸ். நம்ம இந்த இடம் மாதிரி. இப்ப நீங்க இதுல மணல் போட்டீங்கன்னு வைங்க, இதுக்கு உடனே உருத்தம். அப்ப இப்படி ஆட்டுவாங்க. ஆட்டுனதும் இந்த இடம் வந்து என்ன ஆகுன்னு சொன்னா நைஸ் கொடுக்கும். ஏன்னா இப்ப எவ்வளவு ஹார்டா இருக்குன்னு பாருங்க.
தெரியுதா? இங்க பாருங்க, தெரியுது சார். இந்த இடத்துல குத்தவே குத்த முடியாது பாருங்க. இங்க பாருங்க, இந்த கழுத்து போகுது. இங்க பாருங்க, குத்த முடியாது. இந்த பாருங்க, இந்த பாருங்க, யானை இந்த பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க பாருங்க, குத்து இதுல இறங்காது, இங்கதான் இறங்கும். அப்ப நீங்க மருந்து போட்டா மருந்து சேராது. அப்ப கழுத்துல போட்டதும் இப்படி ஆட்டுவாங்கன்னா அப்ப இந்த இடத்துல இந்த மணல் போய் ஸ்கிராப் பண்ணும். காயப்படுத்தினது அந்த மருந்து மோனோடோபாஸ் உள்ள போனது செத்து போயிடும். இப்படி கண்டாமிருக வந்துட்டு நீங்க காய பண்ண. பட் இது நல்ல மெத்தடு. இந்த ஆயுதத்தை காமிக்கிறதுக்காக தான் நான் வியூவர்ஸ்ல வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இதை நீங்க தயார் பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்க பசுமை பூமி அணுகி இதை மாதிரி இந்த மெஷினை வந்து பயன்படுத்தும்படி உங்களை வழியாக நான் கேட்டுக்கிறேன். அடுத்தபடியா என்ன செய்யணும்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அண்டு உருண்டை வைங்க, புகையிலத்தூள், மஞ்சத்தூள், போரேட்டு, குருணை மருந்து, உப்பு, மணல் இதை மாதிரி கலந்து போடுங்க. இது வந்து நம்ம காண்டாமிருகலை இப்படிதான் கட்டுப்படுத்தணுமே தவிர தயவு செய்து வெட்டக்கூடாது. சரியா? ஓகே. அடுத்து காண்டாமிருக வந்து பிடிக்கிறதுக்கு இது இருக்கு, வாளி. அது நம்ம பசுமை பூமியில இருக்கு. இந்த சோப்பு கூன் வண்டு பிடிக்கிற வாளி, காண்டாமிருக வண்டு பிடிக்கிற வாளி எல்லாம் பசுமை பூமியில இருக்கு. இப்ப அடுத்து வந்து அந்த இதை நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த பாருங்க, அந்த வண்டை பிடிக்கிறதுக்கு, இந்த காண்டாமிருக வண்டை பிடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இதை மாதிரி ஒரு அகண்ட சட்டி எடுத்துருங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி அகண்ட சட்டி, இல்லாட்டி இதை விட அகண்ட சட்டி. இதுல என்ன பண்ணுன்னு சொன்னா, இப்ப இதுல வண்டு இல்ல, இது ரொம்ப பழைய மெதடு. இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க பாருங்க, கொட்டாமனுக்கு விதை இருக்கு பாருங்க, ஆமனுக்கு விதை, கேஸ்டர், அந்த கொட்டை விதைய வாங்கி நல்லா அரைக்கணும். அப்படிதான் கட்டுப்படுத்த முடியும், இல்லாட்டி வராது. நல்லா அரைச்சு அதை சுடுதண்ணில் வேக வைங்க. சுடுதண்ணில் காய வச்சதும் அது வெந்து கொல ஸ்டேஜில், குழாயிடுற ஸ்டேஜில் வந்துடும். அதை ஆற வச்சு புளிச்ச கஞ்சியோட கலந்துருங்க. நம்ம வடித்த கஞ்சி இருக்குன்னு அதோட கலந்து அதுக்கு பிறகு இதை நிரப்புங்க. இதே மட்டத்துக்கு நிரப்புங்க. இதே பாருங்க, இப்ப நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க, இதை மட்டும் நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வடிச்ச கஞ்சியில அந்த ஆமனுக்கு கொட்டையை கலந்துக்கிட்டு அதோட வேணும்னா நீங்க கொஞ்சம் சாணி கலக்கலாம். சாணி பால் இருக்குன்னு, சாணி பசும்பால், கவுடங்கு, அந்த சாணியும் கொஞ்சம் கலந்துக்கிட்டு, பணம் குருத்து இருக்குன்னு, பணம் குருத்து போடணும். இந்த பனை மரத்தினுடைய குருத்து இருக்குன்னு, வேஸ்ட், இந்த வடலியுடைய வேஸ்ட் போட்டுக்கிட்டு இப்படி மண்ணுக்குள்ள இப்படி புதைச்சு இதை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி இதை வரை இந்த மட்டத்துல இன்னும் கொஞ்சம் இந்த மட்டத்து வரைக்கும் மண் வரணும். இந்த மட்டம் வரைக்கும் மண்ணு போட்டது இந்த வாடைக்கு இந்த வண்டுகள் என்ன உள்ள விழுந்து தண்ணியில மிதந்து செத்து போயிடும். அடுத்து இந்த இடத்துல அது ஏறதுக்கு வளவளப்பு இருக்காது, புடி கிடைக்காது, அப்படியே உள்ள தண்ணியில விழுந்து செத்து போயிடும். நம்ம எடுத்து இல்லாட்டி கில் பண்ணலாம். இது ரெண்டாவது. இதுல இன்னொரு மெத்தட் என்னன்னு சொன்னா, இதை வந்து ஓரங்களை தான் வைக்கணும், தோட்டத்துல நடுவுல வைக்க கூடாது. ஏன்னா ஓரங்கள்ல வச்சாதான் ஒண்ணு இதுக்குள்ள விழும், இல்லாட்டி பக்கத்து கொள்ளையில போகும். நீங்க உள்ள வச்சீங்கன்னா எல்லாமே இதுல விழுகாது, சிலது பக்கத்து கொள்ளையிலையும் போக வாய்ப்பு இருக்கும். இது வந்து செய்யக்கூடாது, ஓரங்கள் தான் பண்ணணும். அடுத்து இது பக்கத்துல ஒரு டியூப் லைட் இருக்குன்னு, ஒரு குண்டு பல்பு, சிஎப்பல் பல்பு, அதை விட்டீங்கன்னா அந்த பல்புக்கு எல்லாம் வந்து உள்ள விழுந்துருவாங்க. இதை மாதிரி இந்த காண்டாமிருக வண்டை வந்து நம்ம வந்து இது வந்து இனக்கவர்ச்சி பொறி ஒன்று இருக்கு. இது வந்து நம்முடைய ட்ரெடிஷனல் மெத்தட், பாரம்பரியமா இந்த காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்துறதுக்கு. இதை மாதிரி செய்தோம்னா வண்டு கண்டிப்பா கட்டுப்படும். வணக்கம்.